Hello friends, welcome to Google Tech. Day 12 of DAX series in Power BI. இன்னைக்கு dates in period அப்படிங்கிற ஒரு DAX பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோல dates between அப்படிங்கிற DAX பத்தி பார்த்திருந்தோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மெஷர் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் நேம் தான் கொடுக்க போறேன். ஸோ dates in period underscore test அப்படிங்கிறத நேம் நான் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா அதை கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அதனோட சின்டாக்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ டேட்ஸ் இன் பீரியட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ரீட் மோர் கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன்ஸ் த டேட்ஸ் பிட்வீன் ஃப்ரம் த கிவன் பீரியட், அதாவது அந்த ரெண்டு டேட்ஸுக்கு உண்டான டேட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறது இந்த ஒரு ரீட் மோரோடைய, அதாவது அந்த டேட்ஸ் இன் பீரியடோடைய டிஸ்கிரிப்ஷனாக இருக்கு. ஸோ அதை நம்ம வைஸ் வெர்சாவாக யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரெண்டு டேட்ஸுக்கு உண்டான குமுலேட்டிவ் வேல்யூவோ இல்லை வந்து மந்த் ஆன் மந்த் கம்பேரிஷன் வேல்யூ எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்துட்டு டோட்டல் சம் வேல்யூஸ் எவ்வளோன்னு தெரியணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேல்ஸ் நடந்திருக்குன்னு நான் தெரியணும். ஸோ சம் ஆஃப் சேல்ஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு மெஷர் கிரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் உங்களுக்கு கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக டோட்டல் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃபில்டரில் தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டேட்ஸ் இன் பீரியட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு, ஸோ இதனோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டேட் கொடுக்கணும், ஸ்டார்ட் டேட், அடுத்து நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ் அண்ட் தி இன்டர்வல். அது இன்டர்வல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேவா, மந்தா, குவார்டர் வைஸா, இயர் வைஸா அப்படிங்கிறதா அந்த லாஸ்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்ஸு. ஸோ நம்ம எந்த டேட்ஸ் எடுக்க போறோம்னா சேம் சேல்ஸ் டேட்டா இருக்கக்கூடிய டேட் தான் எடுக்க போகிறோம். ஸோ கீழே இருக்கு டேட், அதில் டேட் கமா, இதில் ஸ்டார்ட் டேட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி திருப்பி நம்ம அதே டேட் தான் நம்ம எடுக்க போகிறோம். சேல்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய டேட்ஸ், அகைன் டேட், க்ளோஸ் தி பிராக்கெட், கமா, நம்பர் ஆஃப் இன்டர்வல்ஸ், எவ்வளோ இன்டர்வலில் நமக்கு வேல்யூ. நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட கேல்குலேஷனில் லாஸ்ட் 3 மந்த்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ லாஸ்ட் 3 மந்த்ஸ் அப்படிங்கிறப்போ மைனஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். நீங்கள் சின்டாக்ஸில் இந்த இடத்துல மைனஸ் கொடுக்காம விட்டீங்கன்னா நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் வராது. ஸோ -3 கமா இன்டர்வல் வந்து எனக்கு மந்த் வைஸாக வேணும், அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இன்னொரு க்ளோஸ், என்டர். ஸோ நம்மளோட மெஷர் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டேபிளில் இயர் அண்ட் மந்த் எடுத்துக்கலாம். ஸோ 22 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இருக்கு. ஸோ இதில் நம்ம கால்குலேட் பண்ண டேட்ஸ் இன் பீரியட் வேல்யூஸ் இங்கே வச்சுக்கலாம், ப்ளஸ் யூனிட் ப்ரைஸ் வேல்யூஸையும், நம்ம டோட்டல் ப்ரைஸ் வேல்யூவும் கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு அமௌண்ட்டுமே கம்பேரிசனாக தெரியுது. ஸோ 22 ஜனவரியில் 1705 லாஸ்ட் 3 மந்த்ஸோட டேட்டா நமக்கு கிடையாது. ஸோ இந்த டேட்டா செட்டில் இருக்க டேட்டா வந்துட்டு 2022 ஜனவரியிலேருந்து 2023 டிசம்பருக்கு உண்டான டேட்டா மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கே விசிபிளாக நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ 2 வருஷத்துக்கு உண்டான டேட்டா தான் இருக்குது, அதனால 22 ஜனவரிலேருந்து 23 டிசம்பர் வரைக்கும் இருக்குது. 1705.82 அப்படிங்கிற வேல்யூ இங்கே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து குமுலேட்டிவாக என்ன பண்ணியிருக்குன்னா 17.05 + 926 அப்படிங்கிற ரெண்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணி இங்கே நமக்கு அந்த வேல்யூ கொடுத்துருக்கு 2631 அப்படிங்கிறது. அடுத்து இந்த 2631 + 1647.70 இந்த ரெண்டு அமௌண்ட்டை ஆட் பண்ணிட்டு, அதாவது 2631 இந்த மொத்த டோட்டல் அமௌண்ட்டும் இங்கே 4279 ஆயிருச்சு. அடுத்து இங்கே அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்முலா வந்து -3, அதாவது லாஸ்ட் 3 மந்த்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆட் பண்ணி வந்த வேல்யூ இந்த இடத்துல ஏப்ரல் வர்றப்ப என்ன ஆயிருச்சு அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஸோ அதனால தான் நம்ம ஃபார்முலாவை திருப்பி போய் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்கோம்னா லாஸ்ட் டேட் ஆஃப் த டேட், அதாவது இந்த லாஸ்ட் டேட்ல -3. இப்போ வந்து ஏப்ரல் 31 இருந்து -3 அப்படின்னு போடுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக பிப்ரவரி 1 தான் வரும், நமக்கு வந்து ஜனவரி 1 வரப்போகுது. அதனால தான் நம்ம இங்கே லாஸ்ட் டேட் ஆஃப் த டேட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வர்றப்ப என்ன ஆயிடுச்சு, ஏப்ரல் 31 லாஸ்ட் 3 மந்த்ஸோட வேல்யூ எடுத்து நமக்கு இங்கே வந்துட்டு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆட் ஆகி இங்கே அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே இந்த 3 ஆட் பண்ணி இங்கே வேல்யூஸ், எகைன் ஒவ்வொரு மந்த் லாஸ்ட் 3 மந்த்ஸோட வேல்யூஸ் வந்து நமக்கு இங்கே டிக்ரீஸ் ஆகிட்டு வருது. ஸோ இதுதான் டேட்ஸ் இன் பீரியடோடைய சின்டாக்ஸ் அண்ட் யூசஸ்.
இது வந்து டேட்ஸ் பிட்வீன் ஃபார்முலா ஒரு டேக்ஸோடைய சேம் மெத்தடாக இருக்கலாம். பட் ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்டே டியூன் வித் அஸ். அடுத்த வீடியோவில் டேட்ஸ் பிட்வீன் அண்ட் டேட்ஸ் இன் பீரியட் ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். மேலும் இந்த டேக்ஸ் சீரீஸ்க்கு உண்டான எல்லா வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு வீடியோக்கு உண்டான ரிட்டன் எக்ஸ்பிளனேஷனும் நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். எவ்ரி லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோலையோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருந்த இந்த டேக்ஸ் சீரீஸ் வீடியோலையோ எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எங்களை மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். Thanks for watching. We'll meet you in the next exciting video. Until then, bye from us. Thank you. Have a great day.